பிடிக்காத வேலையை செய்யற இளைஞரோட வாழ்க்கைய சுவாரஸ்யமான மனிதர்கள் வந்து நிரப்புற ஒரு கதைய ஒரு மைல்டு அரசியலோடு நகைச்சுவையா சொல்லுற சீரீஸ் தான் பஞ்சாயத்து. இந்த சீரீஸ்ல ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு கதையை பார்க்கலாம். மொத்தம் 4 சீசன் இதுவரை வந்திருக்கு. நல்ல சுவாரஸ்யமான திரைக்கதை, அட்டகாசமான சினிமா கேரக்டர்ஸ்க்கு இந்த சீரியஸ் கேரண்டி. IIMல படிச்சு கை நிறைய சம்பளம் வாங்குற வேலைக்கு போய் பணக்காரன் ஆகணும் ஆசைப்படுற ஹீரோவுக்கு நார்த் இந்தியால ஒரு சின்ன கிராமத்துல பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலை கிடைக்குது. நகரத்துல பிறந்த வளர்ந்தவன் கிராமத்துக்காரங்களோட எப்படி பழகி தன்னுடைய வேலைய தனக்கு விருப்பமானதா மாத்திக்கிறான்னு நடக்கிற திரைக்கதை அட்டகாசமா எழுதப்பட்டிருக்கும். புதிய இடத்துல வேலை பார்க்குற அனுபவம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிட்டில இருக்கும்பொழுது நாம மட்டும் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம்னு வர்ற சலிப்பு, ஆனாலும் அங்க இருக்கிறவங்களோட இயல்பு பிடிச்சி பழகுறதுன்னு ரொம்ப யதார்த்தமா நடிச்சு ஸ்கோர் பண்ணிருப்பாரு ஜிஜேந்திரகுமார். மொத்த கதையையும் இவரை பத்தி இருந்தாலும் சீரீஸ்ல இருக்கிற மத்த கேரக்டர்ஸ்களுக்கும் சமமான ரோல் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் தன்னுடைய முத்திரைய பதிச்சிருப்பாங்க. முழுக்க முழுக்க ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல சார்ந்த கதையினால கிராமத்தில் நடக்கிற அரசியல டீடைலா பேசியிருக்கும் இந்த சீரீஸ். பஞ்சாயத்து பிரச்சனை, பெரிய கட்சி, எம்எல்ஏக்கள் எப்படி ஒரு கிராமத்தை தங்களோட கண்ட்ரோல்ல வைக்கிறாங்க, கிராமத்து மக்களுடைய அரசியல் பார்வை, ஏதாவது செய்யணும்ன்ற அவங்களுடைய உத்வேகம் எல்லாமே சிறப்பா எழுதப்பட்டிருக்கும் இந்த சீரீஸ்ல. அதே போல செட் VFX போகாம நிஜமா ஒரு கிராமத்திலேயே போய் இந்த மொத்த சீரீஸும் எடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்ல தலைவெட்டியான் பாளையம்னு ஒரு சீசன் மட்டும் ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு. ஆனாலும் ஒரிஜினல் வெர்ஷன் பெஸ்ட். மனசுல தங்குற மாதிரி கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் எமோஷனல்னு ஒரு ஃபீல் குட் சீரீஸ் பார்க்கணும்னு நினைச்சா இது பெஸ்ட் சீரீஸ். சினிமாவை விரும்பி பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை கட்டாயமா ஷேர் பண்ணுங்க.